எல்லாருக்கும் வணக்கங்க. நேத்து வீடியோ பார்த்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க. செல்லா தனபால் ஒரு சப்ஸ்கிரைபர் புஷ்பா ஏன் இப்படி இருக்கான்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. கொஸ்டினுக்கு நான் இங்கே பதில் சொல்லிடுறேன். ஏன்னா புஷ்பாங்கிற கேரக்டர்ல உலகத்துல கூட நல்லவங்க கெட்டவங்க 2 பேர் நடிக்கிறாங்க. நான் சும்மா யதார்த்தமா போட்டிருக்கேன். சேனல் ஃபுல்லா பாசிட்டிவா இருந்தா உங்களுக்கே பார்க்க பிடிக்காது. நெகட்டிவ் ரோல் இருந்தா கொஞ்சமாவது நல்லா இருக்கும். ஆமாங்க, இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, நல்லா பேசிட்டு இருக்க மாதிரி போட்டா ரொம்ப கொஞ்சம் போர் அடிக்கும். கோவமா ஆங்காரமா அம்மா மாமியாட்ட பேசுறவங்க இருந்தா தான் கொஞ்சமாவது காமெடியா இருக்கும், என்டர்டைன்மெண்டா இருக்கும். அதுக்காக தான் இப்படி போறது. புஷ்பா ஒரு என்டர்டைன்மெண்ட் காமெடி தான், கோபக்காரி தான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக ஃபுல்லா கோவப்படாம நார்மலா போயிட்டு இருந்தா சேனலுக்கும் நல்லா இருக்காதுல்ல. அதுக்காக தாங்க இப்படி ஒரு கேரக்டர் எடுத்து போட்டிருக்கேன். வேற எதுவும் இல்ல. நான் யாரையும் காரணம் காட்டியும் போடல. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியும் இந்த கேரக்டர் நான் உள்ளார கொண்டு வரல. நார்மலா புஷ்பா கேரக்டர் போட்டிருக்கேன். அதுல கொஞ்சம் கோவமா காரமா பேசுற மாதிரி வருது. அதுதான் நீங்க அப்படி கேட்டிருக்கீங்க. ஒன்னும் தவறு இல்ல. உங்க கருத்தை நீங்க சொல்லிருக்கீங்க, அவ்வளவுதான். சரிங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். வீடியோ ஆரம்பிக்கலாமா? புஷ்பா வந்து நீங்க கொஞ்சம் காமெடியாவும் பாப்பீங்க, கொஞ்சம் கோவமாவும் பாப்பீங்க. வீடியோ ஆரம்பிக்கலாமா? அத்தாடி ஆத்தா, நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன ஆகுறது? இதுவும் மாமியார் கிட்ட பொலப்பலன்னு கோவப்பட்டு பேசுறோம். மாமியார் என்ன நினைப்பாங்க? போச்சு, பேசிட்டு இருந்தா சொத்துல பங்கும் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. நம்ம கவனிக்கவே முடியல. என் காப்பி டீ கூட போட முடியலான்னு மாமியார் மாமனார் சொத்துல பங்கு ஒண்ணும் கொடுக்காதுங்க. பெத்தது ஆம்பளை பிள்ளை, அதான் சுதா 2 பொம்பளை பிள்ளையா பெற்றிருக்கா. அப்படியா இருந்தாலும் அவளுக்கு தான் போகணும்பாங்க. சிச்சோ, தப்பு தப்பு. இனிமே நம்ம இப்படி இருக்க கூடாது. நம்மளும் கொஞ்சம் மாத்திக்குவோம். இருந்தா ஃபுல்லா மாத்திக்கிறது அப்படி இல்ல. நார்மலா சொத்துக்காகவும் மேற் கழுத்துல போட்ட நகைக்காகவும் நடிக்க வேண்டியதான். பண்றது எல்லாம் காலத்தின் சூழ்நிலை ஆயிடுச்சு. இனிமே இப்படி கோவப்பட்டும் பேசக்கூடாது. கோவப்படலாம், அதுவும் இல்லைன்னு சொல்லல. தலை கோவப்பட நமக்கு சரி வராது. மேர் மாமனார் போய் என்னன்னு கவனிப்போம். அவர் வந்திருக்காரு, என்ன ஏதுன்னு போய் பாப்போம். காப்பி போட உனக்கு இம்புட்டு நேரம் ஆகுதாக்கோ? போனோடனே அடுப்படி உருளாலா உரு நீ என் மேல கோவப்படுற. ஏன், என்னாச்சு? அப்புறம் பேசிக்கலாம். அவன் வந்திருக்கான், காப்பியை கொடுக்கலாம். முத காப்பியை குடி. வந்து எம்பிட்டு நேரம் ஆகுது, காப்பி கூட கொடுக்காம உன்ட்ட பேசிட்டே இருக்கேன் பாரு. காப்பி ஆரங்காட்டி முத குடிப்பா. சரிம்மா. உங்களுக்கு எது வேணுமாங்க? எடுத்துட்டுமா? வரும்போதே 2 கப்பு எடுத்துட்டு வந்திருக்கணும். ஒரு கப்பு காப்பி போறதுக்கே அங்க மூச்சு திணறுது. அது உடம்பு சரியாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, சும்மா பொதுவா சொன்னேன், அவ்வளவுதான். வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? என்ன வாங்க தம்பி போங்க தம்பிங்கிற? வரேங்க. என்ன தம்பி வரேங்க போறேங்கிற? நீனு கூப்பிடுவீங்களா? என்ன வாங்க போங்கன்ட்டு? சரிங்க. நீ காப்பியை குடிங்க. காப்பி நான் போடுறேன்னு அத்தான் நான் போறேன் அப்படின்னு அவசரமா போட்டாங்க. அதே நீ போறேன்னு சொன்னியா? என்னத்த நீங்க வேற மறந்துட்டீங்களா? நீங்க தானே போறேன்னு சொன்னேன். சரி, அதை விடுங்க. கேசரி எல்லாம் செஞ்சிருக்கேன், இந்த கொடுங்க. கேசரி செஞ்சியா? எப்ப செஞ்சது இது? என்னத்த எப்ப செஞ்சதுன்னு கேக்குறீங்க? இப்பதான் செஞ்சேன். காப்பி போட்டு கொடுத்த கேப்ல எல்லாமே செஞ்சுட்டேன். கொழுந்தனார் வந்திருக்கப்ப சாப்பிடாம எதுவும் அனுப்பிட முடியுமா? சொல்லுங்க பாப்போம். அதுக்காக தான் அவசர அவசரமா கேசரி செஞ்சேன். சொல்லிருக்கீங்களே வரவங்கள வெறும் வயித்தோட அனுப்பக்கூடாதுன்னு. அதுக்காக தான் கேசரியா செஞ்சிருக்கேன். தம்பி சாப்பிடுங்க. நீ பரவாயில்ல, காப்பி மட்டும் போதும். என்ன தம்பி நீங்க பரவாயில்லங்கிறீங்க? புடிங்க, உங்களுக்காக தான் செஞ்சது. இதை மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடுங்க, சரியா? சரி. அம்மா உங்களுக்கு கேசரி? இல்ல அவருக்கு வேண்டாம். என்னத்த வேணாங்கிறீங்க? ஸ்வீட்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டாரு. இல்ல சக்கரை கம்மியா தான் போடுறது. நான் செஞ்ச ஸ்வீட் சாப்பிட்டா வாயில வச்சாலும் இனி பட்டு லபாக்கா உள்ளார போகும். அவ்வளவு டேஸ்டா செஞ்சிருக்கேன். கேசரி எடுத்துட்டு வரேன், சாப்பிடுறீங்களா? கொஞ்சமா எடுத்துட்டு வாமா. அதான் எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு போட்டு எடுத்துட்டு வர இருங்க. எனக்கு வேண்டாம், அதான் உங்க மாமனார் கேட்டார்ல, கூட்டிட்டு வந்து கொடு. என்னத்த வேணாங்கிறீங்க? அதுக்குதான் சேர்த்து செஞ்சிருக்கேன். தம்பி வீட்டுக்கு எடுத்துட்டு போவேன்ட்டு சுதாக்கெல்லாம் செஞ்சிருக்கேன். சுதாக்கு, சுவாதிக்கு, ஜோதிக்கு எல்லாத்துக்கும் செஞ்சிருக்கேன். அதெல்லாம் வேண்டாம், நீ உங்களுக்கு சிரமம். நான் சாப்பிடல, அதுவே போதும். சும்மா இருங்க தம்பி, தான் செஞ்சிருக்கேன். கிலோவா செஞ்சிருக்கேன். அவ்வளவு கேசரி என்ன பண்றது? பாக்ஸ்ல கட்டி தரேன் தம்பி, வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. முந்திரி பருப்பு திராட்சை நிறைய போட்டு செஞ்சிருக்கேன். பூமை சேர்த்திருக்கேன். பாப்பாங்களா விரும்பி சாப்பிடுவாங்களா? எடுத்துட்டு வரேன். என்னங்க ஆச்சரியமா இருக்கு எனக்கு. இப்படி இருந்த புஷ்பா இப்படி மாறிட்டா. கொழுந்தனார் விழுந்து விழுந்து கவனிக்கிறா. வாங்க தம்பி போங்க தம்பி அங்கிறது அப்படிங்கிறது, கேசரியை கொடுக்கறது, வீட்டுக்கு வேற கட்டி தரேங்கிறது. என்னங்க ஒண்ணும் புரியல. ஊர்ல இருந்து மழை பெய்தா? ஏன் இப்படி பேசுற? என்னங்க இப்பவே உருன்னு கோவப்படுறவ பார்த்தோன்னே நல்லா பேசுறா, வரவங்கள வாங்கன்னு கூப்பிடுறா, இதுன்னு எல்லாம் செஞ்சுட்டு வந்து கொடுக்குறா. என்னால கனவா நனவான்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஏமா? உங்க அண்ணி பத்தி உனக்கே தெரியும்லப்பா. இதுக்கு வந்தவங்க கூட சரியா கவனிக்க மாட்டா. ஏன் சுதா ஒன்னும் சொல்லலையா அவன்கிட்ட? ஒன்னும் சொல்லியேமா. அப்படியா? என்னாச்சு? உன் பொண்டாட்டி சுதா. அது எதுக்கு பேசிட்டு இருக்க? இப்ப முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. பேசி என்ன ஆக போகுது? கேக்குறேன், என்ன ஏதுன்னு சொல்றேன். எதுக்கு சொல்லிக்கிட்டு விடு. மருமக கேசரி செஞ்சிருக்கல, வீட்டுக்கு வேற சேர்த்து செஞ்சிருக்கேங்குது. கட்டி கொடுத்தா எடுத்துட்டு போ சொல்லு. சரிப்பா. சரிப்பா, அதான் உங்க அப்பா உத்தரவு கொடுத்துட்டார்ல, வீட்டுக்கும் சேர்த்து எடுத்துட்டு போ. மாணிக்கா, என்னடா நீ வந்துட்ட வீட்டுக்கு? இல்ல வேலை இல்லையா? அதான் வீட்டுக்கு பட்டு பண்ணிட்டியோ? அப்படி இல்லம்மா, தான் ஃபோன் பண்ணா, உங்க தம்பி கதிர் வந்திருக்காரு அப்படின்ட்டு. என்ன வீட்டுக்கு வாங்க அப்படின்னா, இல்ல வேலை இருக்கடி வர முடியாதுன்னு. வர போறீங்களா இல்லையா அப்படின்னு அதட்டி கேட்டா. சரி வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேமா. சரிப்பா, பொண்டாட்டி வர சொல்லிட்டால, போய் என்ன ஏதுன்னு கேட்டு வாப்போ. என்னம்மா நீ? தம்பி வந்திருக்கால, அது பேசுறதுதான் வர சொல்லிருப்பா. நீ வாப்பா, வந்து உட்காந்து பேசுவா. கதிர் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. கடை வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா? எனக்கு நல்லா போயிட்டு இருக்குனே. எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ பரவாயில்ல. ஒவ்வொரு நாள் கஸ்டமர் கூட வராங்க, நாள் கஸ்டமர் கம்மியா வராங்க. போதான் போக்கல போயிட்டு இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்காங்க? 2 பாப்பாவும் நல்லா இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி சரி. அதான் உங்க அண்ணி பாசமா கேசரி எல்லாம் செஞ்சிருக்கால, எல்லாம் சாப்பிடுறா. நான் முதல்ல வீட்டுல சாப்பிட்டு தானே வந்தேன். கேசரி வேற சாப்பிட முடியல. அண்ணி செஞ்சு கொடுத்துருக்கா, சாப்பிடுப்பா. முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுறேமா. அப்படியே சாப்பிடு நீ.
டேய் மாப்பிள்ள வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. பொண்ணுதாம்மா எழுப்பிட்டா. ஓஹோ, புஷ்பா எழுப்பிட்டு கதிர் வந்திருக்கு, போய் என்னன்னு கேளுங்கப்பா அப்படின்னாலா? அப்படியே சொல்லிட்டீங்க. ஆமா ஆமா, பொண்ணுதான் எழுப்பிட்டு கதிர் கொழுந்தனார் வந்திருக்காரு, என்னன்னு போய் விசாரிங்கப்பா அப்படின்னா பாத்துட்டு பேசிட்டு போலான்னு வந்தேன். சரிங்க சம்மந்தி. அப்புறம் மாமா, உடம்புலாம் நல்லா இருக்குங்களா? ஏதோ இப்போதைக்கு நல்லா தான் இருக்கு உடம்பு. ஆமாப்ல, கையில கேசரி எல்லாம் வச்சிருக்கீங்க? இதான் செஞ்சு கொடுத்தாங்க. வீட்டுல கேசரி வாசம் மனம் மணக்குதோ. எனக்கு பா, எல்லாருக்கும் கேசரி இருக்கு, இருங்க தாரேன். என்னம்மா திடீர்னு கேசரி எல்லாம் செஞ்சிருக்க? கொழுந்தனார் வந்திருக்காரு, கேசரி தான் விரும்பி சாப்பிடுவாரு, அதுக்காக தான் செஞ்சேன். சரிம்மா, எல்லாருக்கும் கூட அப்படியே. நீங்க சாப்பிடுங்கப்பா, அத்தைக்கு மாமாக்கு எடுத்துட்டு வரேன். நீ வீட்டுல விதவிதமாலாம் செஞ்சிருக்க. என்னங்க விதவிதமா செஞ்சிருக்கேன்? இன்னும் செய்யல, கேசரி மட்டும் தானே செஞ்சேன். அப்ப இப்படி சொல்றீங்களே, இதெல்லாம் முன்ன பின்ன சாப்பிட்டதே இல்லையாக்கும்? ஆமா ஆமா, முன்ன பின்ன சாப்பிட்டதே இல்லதான். என்னங்க ஹோட்டல்ல போறப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோமே, அப்புறம் என்ன? ஹோட்டல்ல தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். வீட்டுல கேசரி எல்லாம் செஞ்சு பல வருஷம் ஆகுது. பிறந்த நாள், கல்யாண நாள், எதுக்குமே நீ செய்யறது இல்ல. எல்லாம் செய்யாதுக்கெல்லாம் இப்ப சொல்லி காமிக்கிறீங்க. நைட்டு பாருங்க, எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுல கேசரி தான். எந்த விசேஷமா இருந்தாலும் நம்ம வீட்டுல கேசரி தான். உங்களுக்காக சூடா எடுத்து போட்டு தரேன், சாப்பிடுங்க. ஏன் பொண்டாட்டியாது இப்படி மாறிட்டா? வீட்டாளங்களை விழுந்து விழுந்து கவனிக்கிறா, அங்கன்னு கூப்பிடறா, எல்லாம் செய்யறா, டிஃபன் பாக்ஸ்ல வேற கட்டி கொடுக்குறேங்கிறா. சரிதான், இங்கிட்டு செஞ்சு வச்சிருக்கியே, உங்க போய் என்ன எடுத்துட்டு வர? உங்களுக்காக சூடா ஹேட் பேக்ல எடுத்து வச்சிருந்தேன், அதான் எடுத்து வந்து கொடுக்குறேன், இந்தாங்க சாப்பிடுங்க. அது சூடா ஹேட் பேக்ல எடுத்து வச்சிருக்கியா? நான் கடையை விட்டு லேட்டா வந்தா சாப்பாடு ஆறி போய் கிடக்கும். பிள்ளைனுக்கு சாப்பாடு போட்டிருக்க, இப்ப நம்ம கேசரி சூடா எடுத்து வச்சிருக்க. இனிமே பாருங்க, இந்த புஷ்பா எப்படி இருப்பேன்னு எல்லாம் மாறிட்டேங்க. ஏன்னா உங்களுக்காக தான். நீங்களும் நல்லா இருக்கணும், வீட்டுல உள்ளவங்க நல்லா இருக்கணும்ல. யாருக்குங்க சிரமம்? நானும் கத்திக்கிட்டே கோவப்பட்டு இருந்தா என்ன காங்குறது? நீ உண்மையதான் சொல்றியா, பொய் சொல்றியா? என்னங்க நீங்க நம்ம சொல்ற பொய் போடுறேன்னு பேசிட்டு இருக்கீங்க. மாறிட்டேன்னு சொன்னா சரின்னு சொல்லுங்க, அதை விட்டுட்டு கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க. இனிமே பாருங்க, உங்க புஷ்பா புதுசா மாறிடுவேன். பழைய சந்திரமுகியா இருந்த புஷ்பா புதுசா மாறிட்டியா? போங்க, நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்க, போங்க. சரி சரி, குடு. ஆசையா செஞ்சிருக்க கேசரி, சாப்பிடுறேன் போய். இந்தாங்க போய் சாப்பிடுங்க. எங்க அம்மா அப்பாக்கு எடுத்துட்டு வரேங்க. உங்களுக்கு இல்லாமையா? இருங்க எடுத்துட்டு வரேன், நீங்க போய் சாப்பிடுங்க. சரி சரி. எல்லாம் எதுக்காக இப்பெல்லாம் மாறிட்டேன் நானு? சொத்துக்காகவும் நகைக்காகவும் தான். என்ன பண்றது, இப்பெல்லாம் பேசி நடிக்க வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்ப ஒரே பையன். என் பையனுக்கும் மாமியார் எல்லாம் செய்யணும்ல. வரைக்கும் என் பிள்ளைக்கு எதுவுமே செஞ்சதும் இல்ல. மேட்டாவது என் பிள்ளைக்காவது ஏதாவது எடுத்து வைக்கிட்டாங்க. அதுதான் இப்பெல்லாம் பேசி நடிக்க வேண்டியதா இருக்கு. இந்த புஷ்பா இப்படி இருப்பாளா? ஒரு கோவப்பட்டு இருக்க புஷ்பா இப்படி மாறிட்டானா புரிஞ்சுக்கோங்க என்ன ஏதுன்னு. வீட்டுல உள்ளவங்க கேள்வியா கேட்பாங்க, என்ன அடி இப்படி ஆச்சு, ஏதாச்சுன்னு. புதுசா ஒரு கேசரி செய்யக்கூடாது, அவ்வளவுதான் எதுன்னு கேள்வி கேட்க வந்துருவாங்க. என்னங்கத்த மாமனார் கேக்குறாரு, ஏன் கேசரி வரல ஒண்ணு வரல அப்படின்ட்டு. அதுக்காக தான் கேட்க வந்தேன், கேசரி இருக்கா இல்லையா அப்படின்னாலும் சொல்லிடு. என்னத்த இப்படி கேக்குறீங்க? இல்ல மாமா நல்லா சாப்பிடுங்க, நிறைய செஞ்சிருக்கேன், இருக்கா இல்லையான்னு இப்படி கேட்டு போட்டீங்க. இதுங்க எடுத்துட்டு வரேன், எடுத்துட்டு போங்க. மாமாட்டே அப்படியே கொடுங்க. சட்டி ஃபுல்லா செஞ்சு வச்சிருக்க, அது யாருக்கு? கொழுந்தனா இருக்கு, அதை விட்டு கட்டி கொடுக்கணும்ல, அதான் வச்சிருக்காங்க. ஓஹோ அப்படியா, சரி சரி கொடு, நான் எடுத்துட்டு போறேன். போய் கொடுங்க போங்க, மாமா சாப்பிடுவாங்களே. என்ன இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? அம்மா பார்த்தேன், வேற எதுவும் இல்ல. அப்படியே பாத்திரம் விளக்குற வேலை இருக்கு, பாத்துக்கிறேன் அப்படியே. சரிம்மா. ஏன் சொல்றதை நம்பிட்டு அப்படியே போயிருச்சு. அந்த கொழுந்தனார் காட்டி கொடுத்துருவோம். கொஞ்ச நாளைக்கு அப்படியே நடிக்க வேண்டியதுதான், என்ன பண்றது. ஒரு வாரம் நைட் ஆகுமா? சொன்னா கேளுங்கம்மா, வீட்டுக்கு போங்க, நாளைக்கு வாங்க பேசிக்கலாம். இல்ல இன்னையோட இந்த விஷயத்தை பேசி முடிச்சிடணும். மேல இந்த விஷயத்தை இழுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அவதான் அவங்க அப்பாட்டே பேசணும். உங்கள்ட்ட சொல்லியாச்சு, விஷயத்த சொல்லணும்ல. அவட்ட நான் பேசிக்கிறேம்மா. அப்படியா? தான் சொல்றேன், விஷயத்த கரெக்டா சொல்லிடுவீங்களா? நான் சொல்லிடுவேம்மா, நீங்க போயிட்டு வாங்க. சரி, நான் போயிட்டு வரேன். எதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் நம்பரு உங்க பையன் நம்பர் இருக்குல்ல, நான் ஃபோன் பண்ணி பேசுறேன். சரி சரி பேசுங்க. சுதா, அம்மா இவர் வேற வந்துட்டாரு, அமைதியா பேசிக்கலாம். உங்க வீட்டுக்காரே வந்துட்டாரு, நான் பேசிட்டே போறேன். வாங்குங்க. எங்க வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு, நைட் ஆகும்னு சொன்னீங்க, சீக்கிரமா வந்துட்டாரு. மறந்துட்டேன், என்கிட்ட போய் தானே சொல்லிருக்கீங்க. அப்படி இல்லம்மா. யார் சுதா இவங்க? என்ன வேணுமா? உங்ககிட்ட எவ்வளவு கோவமா பேசுறாங்க? யாருமா நீங்க? நானா? ஆமா நீங்க தான். என்ன வேணும் உங்களுக்கு? என் வீட்டுக்கு வந்து ஏன் பொண்ணு கிட்ட கோவமா பேசுறீங்க? என்ன கோவமா பேசுறேன்? அவங்க தான் சொன்னாங்க, நீங்க ஏதோ வெளியே போயிருக்கீங்க, ஜாமான் வாங்குறதுக்கு ஊருக்கு போயிருக்கீங்களா, நைட்டு தான் வருவீங்க அப்படின்னாங்க. சீக்கிரமா வந்துட்டீங்களே, ஏன் என்கிட்ட இப்படி சொன்னீங்கன்னு கேட்டேன். அது இருக்கட்டும், நீங்க யாரு? அம்மா எனக்கு பயமா இருக்கு, என்ன சொல்ல போறோம்னு தெரியல. இப்படி பாத்துக்கலாம், எதுக்கத்தாலும் பயந்துகிட்டு. அந்த அம்மா என்னதான் பேசுன்னு கவனிப்போம். நான் வருணோட அம்மா. வருணா? உங்க பெரிய பொண்ணு சுவாதி லவ் பண்றால, அருண் அவங்களோட அம்மா நான் தான். ஓ நீங்க தானா? அம்மா வீட்டுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கேனா? என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கு சம்மந்தமா தான் பேச வந்திருக்கேன். கல்யாண விஷயமாவா? ஏன் இவ்வளவு அவசரமா பண்ணுங்கறீங்க? எனக்கே அப்பப்போ உடம்பு முடியாம போகுது, பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அதுக்காக தான் கேட்க வந்திருக்கேன். ஏன்னா உங்க மனைவி சரியா பதில் சொல்ல மாட்டேறாங்க, அதுக்காக தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தா. நைட்டு தான் வருவீங்கன்னு சொன்னாங்க, நீங்களே வந்துட்டீங்க. நீங்களே சொல்லுங்க, உங்க பொண்ணுக்கு எப்பதான் கல்யாணம் பண்ணுவீங்க? கொஞ்ச நாள் ஆகட்டுமா? அப்பாவே இப்பதான் காலேஜ் படிக்குது. காலேஜ் படிக்குதுன்னா காலேஜ் படிச்சவங்கள கல்யாணம் பண்ண மாட்டாங்களா? கல்யாணம் முடிச்சு கூட காலேஜ் படிக்கலாமே. ஏன் அதுக்கு அவசரப்படுறீங்க? உண்மையா கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. உண்மையா
கல்யாணம் பண்றதுக்குலாம் என்னால முடியாதுங்க. அப்பப்போ உடம்பு முடியாம போயிருது. என்னைய பாத்துக்க கூட ஆள் இருக்க மாட்டேங்குது. வீட்டுக்காரர்ல யாரும் இல்ல. என்னதான் பண்றது? என் பிள்ளைக்கு நல்லதை பார்க்கணும் எனக்கு ஆசை இருக்காதா? அதான் நானும் கேக்குறேன், என் பிள்ளைக்கு நல்லது பண்ணு எனக்கும் ஆசை இருக்காதா? இதுக்கு இந்த அவசரம் உங்களுக்கு? வருஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் பாத்துக்கலாம். இது ஒரு வருஷமா? இன்னும் 3 மாசத்துல 6 மாசத்துல கல்யாணத்தை முடிக்கணும். என் பையன் எவ்வளவு வாட்டி சொல்லிட்டேன், வீட்டுல போய் கேளுடா என்னன்னு பாருடா அப்படின்ட்டு. என்னமோ கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அதனால நேரம் நானே வீட்டுக்கு வந்துட்டேன். எப்படி இந்த வீட்டுக்கு வந்தீங்க? இப்படி வந்தீங்கன்னா விசாரிச்சுதான் வந்தேன். ஓஹோ, அப்படியா? சரி சரி, நீங்க உங்க பொண்ணுக்கு எவ்வளவு வேணா பண்ணுங்க, நான் எதுவுமே கேட்கல. உங்க இஷ்டம். கல்யாணம் பண்ணி வைக்கிறத சீக்கிரம் பண்ணிருங்க, அப்படிதான் சொல்றேன். 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் விட்டு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்காங்க. அதனால சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. அதான் நானும் சொல்றேன். சரிம்மா, உங்க வீட்டு நிலைமையெல்லாம் சொல்லிட்டீங்க. உங்க வீட்டுல என்னென்ன இருக்கு, சொத்து மதிப்பு அதெல்லாம் சொல்லுங்க. இது சொத்து மதிப்பா? நான் கேட்கணும் உங்ககிட்ட, நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? இல்லம்மா, நீங்க தானே சொன்னீங்க உங்க பொண்ணுக்கு என்ன பண்ணுமோ பண்ணுங்க அப்படின்ட்டு. நீங்க சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி நானும் கேட்கணும்ல, மாப்பிள்ளை வீட்டுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு. பொண்ணை பாசமா நல்லா வளர்த்துருக்கேன். அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டுல என்னென்ன இருக்குன்னு நானும் விசாரிக்கணும்ல. விசாரிச்சு தானே கொடுக்கணும். வீடு இருக்கா, தோட்டம் தரவு இருக்கா, எல்லாமே இருக்காது. இது வீடு தோட்டம் தரவா? இப்பெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. சொந்த வீடே கிடையாது. வாடகை வீட்டுல தான் இருக்கோம். அது வாடகை வீடா? ஆமா, நாங்க வாடகை வீட்டுல தான் இருக்கோம். ஏன் உங்க பொண்ணு சொல்லலையா? ஒன்னும் சொல்லலையே. வீடு இருக்குன்னு சொன்னா, மத்தபடி வேற எதுவுமே சொல்லலையே. இருக்கிறது வாடகை வீடு, இது உண்மைதாங்க. மத்தபடி எதுவுமே எங்கள்கிட்ட கிடையாது. தோட்டம் தரவு அது இதுன்னு எதுவுமே கிடையாதுங்க. என் பையனும் நல்லா வேலைக்கு போறான். மாசம் 30,000 சம்பாதிக்கிறான். வச்சு வீட்டு செலவுலாம் ஓட்டிக்கிறோம், அம்பிட்டு தான். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க. சரி சரி. சரிங்க, நான் எல்லாமே சொல்லிட்டேன். சீக்கிரமா பேசி நல்ல முடிவெடுங்க. சரி. நான் வரேம்மா. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்கம்மா. பொண்ணு சுவாதி இல்ல பரவாயில்ல, 2 நாள் பாத்துக்கிறேன். என்ன சுதா, அந்த அம்மா இப்படி பேசிட்டு போகுது? என்னங்க நம்ம கிட்ட என்ன சொல்லுச்சு? பொண்ணு என்ன சொன்னா? மாப்பிள்ளைல சொந்த வீடு இருக்குப்பா, தரவுலாம் இருக்குப்பா எல்லாருக்குன்னு சொன்னா. ஆனா அந்த அம்மா ஒண்ணுமே இல்லங்குது. எப்படி இதை நம்பி நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? சொல்லு பாப்போம். ஏங்க, அவ ஆசைப்பட்டுட்டா. ஆசைப்பட்டுட்டானா அப்படியே கொடுத்துட முடியுமா? ஏன் நம்ம பொண்ணை கஷ்டப்படாம வளர்த்தோம், போய் ஒவ்வொன்றுக்கு கஷ்டப்படுவாளா அவ? சொல்லு பாப்போம். பையனை மாசம் 30,000 சம்பாதிக்கிறானா. வீட்டு செலவு இருக்கு, வாடகை செலவு இருக்கு, எல்லாம் பார்த்தாப்ல. மளிகை ஜாமான் செலவு கூட இருக்கு. நீங்க கல்யாணம் பண்ண கூட மளிகை ஜாமான் நீங்களே அனுப்பிச்சு வச்சலாமே. நிறுத்து சுதா, பேச பேச எனக்கு கோபம் தான் வருது. மளிகை ஜாமான் மாசம் மாசம் அனுப்புறதா? அப்படியே அனுப்பிட்டு தான் என்ன ஆகுறது? பையன் சரி பரவாயில்ல, பொண்ணு வீட்டுல இருந்து மளிகை ஜாமான் வருது, அப்படியே வச்சுக்கலாம்னு நினைக்க மாட்டாரு? எல்லாம் அந்த பையன் நினைக்காதுங்க. நம்ம பொண்ணுக்கு நம்ம பார்த்து செய்யறதுதான். அதெல்லாம் என்னால முடியாது. அப்ப இதுல ஓரளவுக்கு வசதியா இருந்தாலும் கொடுக்கலான்னு பார்த்தேன். போய் என் பொண்ணு கஷ்டப்படணும்னா இந்த சம்மந்தமே வேணான்றுவேன். என்னங்க வேணாங்கிறீங்க? இன்னும் ஆசைப்பட்டுட்டா, அவதான் வேணுங்கிறா. ஆமா மாப்பிள, இது கூட பாப்பா சொல்லுச்சு, தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. என்னத்த உங்க பேத்திக்கு சப்போர்ட் பண்ண வந்தீங்களா? தெரிய வேணா அங்க போய் அவ எவ்வளவு கஷ்டப்படுவான்ட்டு. அவ வேலைக்கு போய் எப்படியாவது சம்பாதிச்சு. வேலைக்கு போய் சம்பாதிச்சா? பொண்ணை வீட்டை விட்டு நான் எங்கேயும் அனுப்புறது இல்ல, அங்க போனா வேலைக்கு போகணுமா? என்ன சுதாது? நீங்க கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எனக்கு இந்த சம்மதத்துல இஷ்டமே இல்ல. பொண்ணு அங்க போய் கஷ்டப்படணும், அதை நான் பாத்துட்டு இருக்கணுமா? அவள்கிட்ட சொன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. வருத்தம் எனக்கும் இருக்குல்ல. பயப்படுற ஒண்ணும் வேண்டாம். நானே என் பொண்ணை தெளிவா எடுத்து சொல்லிக்கிறேன். ஏன்னா எடுத்து சொன்னா அப்பா நல்லதுதான் சொல்றான்னு அவரு புரிஞ்சுக்குவா. அவ எப்படிங்க புரிஞ்சுக்குவா? பொண்ணுதான் வருண் எப்பவுமே பேசிட்டு இருக்கா. நேர்ல பாத்துட்டா நீங்களும் சரின்ட்டீங்க. இப்ப உட்காந்துட்டு மாப்பிள்ளைல சொந்த வீட்டுல சொத்து பத்து இல்லைன்னு சொல்லிட்டு வேணாம்னு சொன்னீங்கன்னா அவ என்னங்க நினைப்பா? நானும் எதுவும் கோவப்படக்கூடாது, அமைதியா பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ மேற்கொண்டு அதையே பேசி என்னை கோவப்பட வைக்காத. அம்மா பாத்துட்டு அப்படியே நான் கடைக்கு போயிருக்கணும். புஷ்பா கொடுத்து விட்டாங்க கேசரி, அதை எடுத்துட்டு இங்க வந்தேன் பாரு. உன்னைய சொல்லணும், பேசாம கடைக்கே போயிருக்கலாம். வீட்டுக்கு வந்தா நிம்மதியா இருக்க மாட்டேங்குது. நீ ஒண்ணு புலம்புற, பாப்பா என்னன்னா அவன் ஒண்ணு புலம்பிட்டு இருக்கா. இதான் நானே கேட்கறது. வேலையில் பாக்குறதா இல்ல வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடக்குன்னு அதை பாக்குறதா? கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறியா நீ? உனக்கே தெரிய வேணாமா சுதா? பொண்ணு அங்க போய் கஷ்டப்படும், கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா நீ? சரி கொடுக்கதான் வந்தேன். இந்தா கடைக்கு கிளம்புறேன். நான் நம்ம பொண்ணுகிட்ட நைட்டு பேசிக்கிறேன், எதுவும் வாயை திறக்காத என்ன, சரியா? சரிங்க. என்னம்மா இப்படி பேசிட்டு போறாரு? என்னம்மா பண்றது? அவகிட்ட நான் எப்படிமா சொல்றது? மாப்பிள்ள பேசிக்கிறேனார்ல, நீ எதுவும் பேச வேணாம், விடு. அம்மா எனக்கு பயமா இருக்குமா. சுவாதி நினைச்சாதான் என்ன சொல்லுவான்னு தெரியல. அவகிட்ட எதுவுமே சொல்ல மாட்டான். என்கிட்ட நை நை நச்சரிச்சுட்டே இருப்பாவ. பாத்துக்கலாம், விடுறா. பாப்பா வந்தாலும் பொறுமையா எடுத்து சொன்னு நினைச்சுக்கோ. அவளும் சரியும்பாளா இதை இந்த விஷயத்த மட்டும் சொல்லிப்பாரு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியும். என்ன குதின்னு குதிப்பா பாரு. கோவப்படுவா, அடுத்து அவங்க அப்பா கோவப்படுவாரு. அதான் நானும் சமாளிக்கிறது.